பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களை எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல வாய்ப்புக்காக, ஏன்னா ஒரு காலம் வருமா, அப்போ நினச்சா கூட நாம் செயல்படணும்னு எண்ணம் இருக்கும், நமக்கு முடியாத ஒரு நிலை வரும். அதனால்தான் காணப்பொழுதினில் காயம் மறைந்து போம் காலம் இருக்கையில் சீலமதாக குணப்படுப்பாவின் பாடுறோம். என காலத்தின் அருமையை அறிய வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஏன்னா மனுஷனுடைய நாட்கள் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கிறோம் வளர்ந்துக்கிட்டு போகிறோம், வாழ்க்கையில் நம்முடைய பலன் குறையுது, நம்முடைய சொல்லப்போனால் ஞாபக சக்தி குறையுது, இன்னும் சொல்லப்போனால் சில காரியங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சிறு வயதிலிருந்து ஒரு 30க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் நாம் பலவீனப்பட்டு கொண்டு தான் வரோம். ஆனால் காலம் இருக்கிற வரைக்கும் எப்படி ஆகிலும் சுவிசேஷத்தை சமயம் கிடைக்கலாம், வாய்க்காமையும் போகலாம், நாம் சொல்ல வேண்டியது கடமை. ஆகையினால தான் நான் சொல்லுவேன், எப்போவும் ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடந்த 6 செய்தி பேசி வந்தேன். எப்படி பேசி வந்தேன்? நாம் உள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா? உள்ளே என்றால் என்ன, அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக பாருங்கள், உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமை உண்டு. நீங்களும் அடிக்கடி படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, வாசித்திருப்பீங்க, பழகியிருப்பீங்க. ஐஸ்வர்யவான் லாசரு என்ற ஒரு 2 பேரை குறித்து வேதத்தில் இயேசு ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமையை நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம், இருந்தாலும் இங்கே இப்போவும் நாம் தியானிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு உள்ளன்னா என்ன வெளியன்னா என்ன அது தெளிவாயிரும். அப்போ யார் உள்ளே இருப்பா? அன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், கல்யாண வீட்டுக்குள்ளே சரியான வஸ்திரம் தெரியாமல் உள்ளே பிரவேசித்தாலும் அவன் புறம்பே போடப்பட்டான், காத்திருந்தாலும் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் புறம்பே தள்ளப்பட்டான் என்று பல காரியத்தை உங்களுக்கு அன்றைக்கு 6 காரியத்தை சொன்னேன். ஆகையினால தான் இன்றைக்கும் சொல்ல, உள்ளே என்றால் என்ன, யார் உள்ளே இருக்கிறதற்கு தகுதி உள்ளவர்கள். இங்கே ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், மிக அழகாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்களும் அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்ப புறம்பேனா என்ன நமக்கு தெரியணும். இப்போ உங்கள் வேதத்தை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் உங்கள் வேதத்தை எடுத்து 16-19 கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? அல்லேலூயா. இயேசுவே நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றி உள்ள இதயத்துடன் துடித்தோம் இந்த நாளிலே. இயேசுவே நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றி உள்ள இதயத்துடன் துடித்தோம் இந்த நாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியே உமக்கென்று ஜீவிப்போம்.
நிலையில்லையும் உலகில் மனமற்று அலைந்தோ விண்ணொளி பிரகாசித்திட ஜீவன்கள் அடைந்தோ எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஆண்டவருடைய வருகையில் நாம் அவரோடு இருக்கணும். ஏன்னா அவர் நமக்கு சொல்லியிருக்கார். வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு தாயார் கேட்டால் அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் யோவான் ஸ்நானகனை விட நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ உங்களுடைய வேதத்தை எல்லாம் எடுத்திருப்பீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன். நல்ல கவனிங்க, உள்ளே வெளியே இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு நாள் நிச்சயமாக எல்லாரும் உள்ளே இருக்கிறவங்களும் உண்டு, வெளியே இருக்கிறவங்களும் உண்டு. ஒருவேளை ஐயா நானும் இருந்தேன் சொல்ல போகிற காலம் வரக்கூடாது. நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வரக்கு முன்னாடி நாம் மனம் திரும்பி அவரோடு இருக்கிற வாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும். இங்கே பார்க்கிறோம் ஒரு ஐஸ்வர்யவான். திரும்ப வாசிங்க. ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்படி இருந்தான்? இந்த உலக வாழ்க்கையில நல்ல ஆடம்பரம். எனக்கு அன்பான இந்த உலக வாழ்க்கையில நல்லா வாழணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லியிருக்கா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஆனால் ஐஸ்வர்யவானாக விரும்பவே கூடாது. ஏன்? நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அது மட்டும் முடிச்சா பரவாயில்ல, அதுக்கு பின்பதியில் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு எவன் தீவிரிக்கிறானோ அவன் ஆக்கினைக்கு தப்பவே மாட்டான். எனக்கு அன்பானோலே, அந்த ஆக்கினைக்கு தப்பாமல் இருக்கணும். அந்த உலக வாழ்க்கையில் நம்ம எதுலாம் ஐஸ்வர்யம், நம்ம எல்லாம் ஐஸ்வர்யவானாக்கத்தான் இயேசு என்ன செய்தார்? தரித்திரரானார். நம்ம எல்லாம் ஐஸ்வர்ய சம்பன்னராக்க அவர் எல்லாம் இருந்த தரித்திரராக இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் ஒரு மனுஷன் தான், அவனுக்கு பேர் இங்கே எழுதப்படலை, ஐஸ்வர்யவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையிறதுக்கு அது எளிதான், இது ரொம்ப கஷ்டங்கிறார். காரணம் என்ன? ஐஸ்வர்யம் மனிதனை அநேக நேரம் மாற்றிவிடும். தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம் என்று நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது. அது வேதனையை கூட்டார். மனிதனாக தேடிக்கொள்கிற ஐஸ்வர்யவானாகணும் விரும்பினா அவன் ஆக்கினைக்கு தப்பவே முடியாது. இங்கே பார்க்குற ஒரு ஐஸ்வர்யவான் தான். அவன் எப்படி வாழ்ந்தானா? அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பீரமாய் நல்ல வேணுங்கிறபடி இஷ்டப்படி நல்ல பெரிய ஆளா வாழ்ந்து வந்தான், சம்பீரமாய் வாழ்ந்து வந்தான். லாசரு என்னும் அதே இடத்துல அவனுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் தான். அவன் பேர் இங்கே எழுதப்பட்டிருக்கு, ஐஸ்வர்யவான் பேர் எழுதலை. ஏன்? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, போயிட்டு வந்துட முடியுங்கிறது கஷ்டம்தான். ஏன்னா ஐஸ்வர்யம் வேணும், கண்டிப்பாக ஐஸ்வர்யம் வேணும். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ஐயா நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், ஐஸ்வர்யம் வேணும். ஆனால் சாலமோன் கேட்டானே, ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், அளந்து அளவோடு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு, அது நமக்கு தெரியும். இந்த ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தான்? நேரத்திற்கு ஒரு ஆடை, இரத்தாம்பர உடை, சம்பீரமான வாழ்க்கை. ஆனால் அதே இடத்துல அவன் பக்கத்திலே ஒருத்தர் இருந்தால், அவன் பேர் இங்கே எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? லாசரு என்று ஒரு மனிதன் இருந்தான்.
ஒரு தரித்திரனும் அவன் தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்த, அவனுடைய சூழ்நிலை என்னன்னா பருக்கள் நிறைந்தவனும். அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, அந்த ஐஸ்வர்யவான் இருக்கிற வீட்டு வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நல்லா கவனிங்க, அவன் உள்ள இருக்கான், அவன் வெளியே இருக்கான். ஐஸ்வர்யவான் எங்க இருக்கான்? வீட்டுக்குள்ள சம்பீரமா. இவன் எங்க இருக்கான்? வாசல்ல. வாசல்ல இருந்து இவ்வளவுக்கு பருக்கள் நிறைந்தவனாய் தரித்திரனாய் எப்பவாவது ஏதாவது சிந்துமா தன் வயிற்றை நிரப்புவதற்கு ஆசையாயிருந்தான். வாசிங்க. நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இதோட இன்னொரு வேதனை, அந்த பருக்கள் இருக்கிறதே கஷ்டம், இன்னும் கொஞ்சம் நாய்கள் வந்து அந்த பருக்களை நக்கி இன்னும் கொஞ்சம் வேதனை. இவ்வளவு வேதனையில் இருந்தான். பின்பு அந்த தரித்திரனும் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலிருந்து டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்க? ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன். ஏன்னா நீங்கள் யாரு நம்மளை சொல்ல, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள உங்களுக்குள்ளே துணியாதீங்கன்னு இயேசு சொன்னார். இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஐயா எல்லாவற்றையும் விட்டு செல்வ சீமானாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நாமெல்லாம் யாருடைய சந்ததிங்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததிங்கிறோம். இந்த லாசரு செத்து போனான். செத்த உடனே அவளை நேரம் எங்க தூக்கிட்டு போறாங்க? ஆபிரகாமுடைய மடியில. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் தரித்திரன் என்ன செய்யப்பட்டான்? திரும்ப பாருங்க, அதுலேயே வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமா, ஆனா அங்க லாசருக்கு என்ன இருக்கு? அதுக்கு முன்னாடி வாசிக்கல. அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இவன் என்ன செய்தான்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, அவன் போய் அங்க இருக்கான், இவன் இங்க இருக்கான். அவன் வெளியே இருக்கான், இவர் உள்ள இருக்கார். இப்போ முதல்ல இந்த உலகத்தில் வாழும்போது இவன் வீட்டுக்குள்ள இருந்தான், வெளியே இருந்தான். இப்போ அவன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான், இவன் எங்க இருக்கிறான்? பாதாளத்தில் இருக்கிறான். பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். கண்டபோது நம்ம ஆளாச்சே, நம்ம வீட்டு வாசல்ல இருந்தவனாச்சே, இவ்வளவு வேதனைப்படுறோம், அவன் எவ்வளவு நல்லா இருக்கான், இவன்கிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மனசுக்குள்ள வந்திருக்கும். இது எழுதப்படலை, வாசிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி, நீர் எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டி லாசரு தன் விரலின் நுனியை, அதாவது விரலின் நுனினா என்ன? இவ்வளவுதான் இருக்கு, இந்த உரல்ல நுனி தான். இந்த விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ண வேண்டி அவனை அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டான். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தான். நல்ல கவனிங்க, இந்த பூமியில கஷ்டப்பட்டா அங்கே போய் நல்லா தான் இருக்க போறோம். அதே சமயத்தில் அங்க போய் நல்லா இருக்கணும்னா இங்க கஷ்டங்களை நம்ம தாங்கணும். அதான் பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டேன்? இழந்துட்டேன். இங்கே இருக்கும்போது அவன் நல்லா இருந்தான். இப்போ அங்கே போய் வெக்க தாங்கலை, வேதனை தாங்கலை, எரிச்சல் தாங்கலை. அங்கேருந்து ஐயா கொஞ்சம் தண்ணி விடுன்னு கேட்கல, விரல் நுனியை நினச்சாவது என் நாக்கை குளிர பண்ணு. அப்போ அவர் சொன்னார், எப்பா நீ பூமியில் இருக்கும்போது எப்படி இருந்த? நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை நன்மைகளெல்லாம் அனுபவிச்சுட்ட. லாசருவோ அப்படியே தீமையை அனுபவித்தான். இங்கேயும் சொல்றேன், இந்த உலகத்துல தீமை அனுபவிக்கிறீங்களே, தீமைக்கு தீமை இல்லை, ஆண்டவர் நன்மையை வைத்திருக்கிறார். என்னைக்குமே சரி, நாம பாடுகளின் வழியாக கடந்து போறது எதுக்கு தெரியுமா? ஒரு பரம ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு தான். எனக்கு அன்பானவர்களே, பாடுகள் அனுபவிப்பேன், பாடுனா போதாது, பாடுகள் வரும். அந்த பாடுகளின் கூட நம்ம கடந்து போகும்போது தான்
அநேக நேரங்களில் பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. இங்கே பார்க்குறோம், அவன் அனுபவிச்சவன் சொல்கிறான், ஐயா அங்கேருந்து கொஞ்சம் தண்ணீரை நாக்கில் நினைக்கிறதுக்காக வர சொல்லும். அவசரம், எப்பா நீ பூமியில் இருக்கும்போது எப்படி இருந்த? நல்லா இருந்த. அவன் எப்படி இருந்தான்? பாடுகளை அனுபவித்தான். இப்போ அவன் தேற்றப்படுகிறான். நீ என்ன செய்யப்படுற? வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து ஒருவேளை உன் மேல இறக்கப்பட்டு இங்க இருந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவ்விடத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்யாது? வழி கிடையாது, வர முடியாது. மனது இருந்துக்கலாம், ஆனா வழி இல்லை. ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவே என்ன இருக்கு? ஒரு பெரிய பிளப்பு இருக்கிறது. அப்பொழுது அவன் சொன்னான், அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர், எனக்கு 5 பேர் சகோதரர் இருக்கிறார்கள். நாம பாடுறோம்ல, அது கூட ஒரு பாட்டு உண்டு. என்ன உண்டு? 5 சகோதரர் அழுகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுவே. 5 சகோதரர் அழுகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுவே. யாரை நானும் அனுப்பிடுவே. யாதான் போவார் எனக்காக, யாதான் போவார் எனக்காக. உனக்காக எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக எனக்காக நீ என்ன செய்தாய்? அவன் சொல்ல, எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி. இன்னைக்கு சொல்றேன், உள்ள நம்ம அந்த வேதனை இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறது தான், நாம் அவரோட இருக்கணுங்கிறது தான். நாம் எங்கே இருக்க வேண்டும்? புறம்பே இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். அந்த புறம்பே இருக்கிற லிஸ்ட்டில் நம்ம இருந்துடக்கூடாது. அந்த வந்து அந்த ஐஸ்வர்யமான போல, ஐயா எனக்கு 5 பேர் இருக்கான், அவங்க இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னா, அப்போ அவன் அனுபவித்த பாடு எவ்வளோ இருக்கும்? வேதனை எவ்வளோ இருக்கும்? ஏன்னா இருதயத்தின் நினைவு வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அனுபவிச்சதான் சொன்னாங்க, 5 அவர்களும் இங்கே வராதபடிக்கு யாரையாவது என்ன செய்யுங்க? அனுப்புங்க. இந்த லாசருவே அனுப்புங்க. அவன் சொன்னார், அவங்களுக்கு அநேக தீர்க்கதரிசி இருக்கிறாங்க அப்படின்னார். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியிலே வாழும்போது நாம் நினைக்கலாம், பின்னாடி என்ன வேதம் சொல்லுது? ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அதில் யாரும் தப்ப முடியாது. அதனால தான் வெளிப்படுத்தல் 22:11-12 வாசிக்கிறோம், அநியாயம் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் செய்யட்டும்னு ஆண்டவர் சொல்கிறார். அக்கிரமம் செய்கிறாங்கன்னு சொல்கிறோம், இன்னும் கொஞ்சம் செய்யட்டும். பரிசுத்தமாக இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, நீதி செய்கிறாங்க, செய்யட்டும், இன்னும் கொஞ்சம் செய்யட்டும். ஏன்? அவன் கிரியைக்கு ஒரு பலன் இருக்கிறது. இந்த பூமியில் வாழ்ந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன பலன் இருந்தது? லாசருக்கு என்ன பலன் இருந்தது? இங்கே பாடுகளை அனுபவித்தான், அங்கே தேற்றப்பட்டான். இங்கே சம்பீரமாய் வாழ்ந்தான், அங்கே வேதனை அடைந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயம் பரலோகத்தை யாரும் போய் பார்த்து, சிலர் கேட்குறீங்க நரகத்தை யாரும் போய் பார்த்துருக்காங்கிறோம். நரகத்தை ஒன்று பார்க்க வேண்டாம், இந்த வேதத்தில் அனுபவிச்சேன்னு சொல்கிறானே, நான் இங்கே வந்திருக்கேன், இந்த வேதனையில் வந்து விழுந்துட்டேன், எனக்கு பின்னாடி இருக்கிற 5 பேர் இருக்கிறான், அவனாவது இந்த இடத்துல வரக்கூடாது. நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? நான் வந்தால் பரவாயில்ல, அவனையும் சேர்த்து கூப்பிட்டு வாம்போம். எனக்கு அன்பானவர்களே, அவன் சொல்கிறது என்ன? தன்னுடைய சகோதர சிநேகத்தை அங்கேயும் விடலை. அவர்கள் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு இந்த லாசர் அனுப்பி அவர்களுக்கு சொல்லுங்க. அவர் சொன்னார், மோசே இருக்கார், எலியா இருக்கார், அவனுக்கு அநேக ஆட்கள் இருக்கிறாங்கப்பா, நீ தேற்றப்படுகிறாய். இன்றைக்கு சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் பாடுகள்னு சொல்கிறோம். பாடுகளுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்குது, அவன் போகவே போகாது. கிறிஸ்துவுக்காய் இழந்த எவரும் தரித்திரரானதில்லை. நம்ம பாடுறோம்ல, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமே
மட்டும் கஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தில் இறுதி வரை. கல்வாரி தொல்லிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பெய்யும் நாள் வரை உடைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்த யாரா இருந்தாலும் சரி தரித்திரரானது கிடையாது. ஐஸ்வர்ய சம்பன்னர், நமக்காக அவர் தரித்திரர் ஆனார். அநேக நேரங்களில் எல்லாம் இருந்தும் பாவமே இல்லாதவர் பாவமாக்கப்பட்டது எதுக்கு? நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அடைவதற்காக. இந்த பூமியில் வாழும்போது எப்படி வேணாலும் வாழலான்னு நினைப்போம். ஆனால் ஒன்று, யாரும் போய் பார்த்ததில்லை அப்படின்னு வேண்டாவாதம் பேசலாம். ஆனால் உண்மை, நன்மை என்றால் தீமை உண்டு, தீமை என்றால் நன்மை உண்டு, நற்குணம் என்றால் துர்க்குணம் உண்டு. எல்லாத்துக்கும் ஆண்டனிங் செரானிங்ஸ் கூட நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நன்மைக்கு நன்மை உண்டு, தீமைக்கு தீமை உண்டு. அநியாயத்திற்கு பதில் கிடைக்காம போகுமா? அக்கிரமத்துக்கு பதிலாம் போகுமா? நீதிக்கு பதிலாம் போகுமா? பரிசுத்தத்துக்கு பதிலாம் போகுமா? நிச்சயமாக ஒரு நாள் உண்டு. அந்த நாள் வரும்போது நாம் எங்கே இருக்க வேண்டும், இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, முதல் லிஸ்ட்டே யாரை கொடுக்குறாரு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நாய்கள். அதென்ன, நாய்களுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன சம்பந்தம்? நாய் கரையமோ வேசியினுடைய படையமோ எங்கே வரக்கூடாது? ஆலயத்துக்கு வரவே கூடாதுங்கிறாரு. அப்போ எப்படி அதை சொல்கிறாரு? எனக்கு அன்பானவர்களே, நாய்கள் என்று சொன்னால் மனிதனில் கூட அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. அதைத்தான் சொல்கிறார். குணங்கள் இருக்கு. அதனால இங்கே சொல்கிறாரு, எடுத்தவொடனே யார சொல்கிறாரு? நாய்களும் சூனியக்காரரும் அப்படின்னு வரிசை எழுதிட்டு வர்றார். விக்கிரகாராதகர், கொலைபாதகர், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்களாம். அப்போ உள்ளே இருக்கிறதுக்கு என்ன தகுதி? அந்த சில போக வேண்டிய நம்மகிட்ட இருந்து அந்த தகுதியை பெறுவதற்கு என்ன வழி? இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், அதன் தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா ரெக்கார்டிங் மட்டும் 4000 ரூபா. அதுக்கு ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒளிபரப்பு எல்லாம் சேர்த்து 5000 ரூபா வந்துடுது. ரெக்கார்டிங் தனியாக வந்துடுது. தொலைக்காட்சிக்கு மட்டும் 4000 ரூபா கட்டணும். அது மட்டும் இல்லை ஐயா, இந்த ஊழியத்துக்குன்னு எந்த வெளிநாட்டை நம்பியும் கிடையாது. தெருவில் பிரசங்கம் பண்ணி தான் வந்து பாருங்கள். மதுரையிலேயும் ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் ஒரு ஆலயம் உண்டு. எப்போமாவது டைம் கிடச்சுன்னா வந்து பாருங்கள். திருநெல்வேலியில் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா காலையில் வேன் அனுப்பி புது பஸ் ஸ்டாண்டில் பார்வை இல்லாதவங்க நிறைய வந்து நிற்பாங்க. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே 4 தடவை வேன் அனுப்புகிறோம். ஒரு வாரத்துக்கு மட்டும் 4000 ரூபா. அவங்கள கூட்டிகிட்டு வந்து திரும்பி சாப்பிட வச்சு, சபையை நடத்தி சாப்பிட வச்சு, திருப்பி கொண்டு போய் அதே இடத்துல விட்டோம். கூட்டம் காட்டுறதுக்கு இல்லை, 2 கண்ணும் தெரியாதுனால. வருஷத்துக்கு பாருங்கள் 52 வாரம், ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா வச்சு நீங்களே பாருங்கள். ஆண்டவர் தான் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே நடத்த உதவி செய்யணும். நீங்களும் அதற்காய் ஜெபியுங்கள். எத்தனையோ கட்டுமான பணிகள் கூட இன்னும் அப்படியே இருக்குது. இந்த பார்வையற்ற மக்கள் சில நேரம் வருவாங்க, ஐயா எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஊன்றுகோல் இல்லையாம்பாங்க. சிலர் வருவாங்க, எங்களுக்கு மெடிக்கலுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட, ஏன்னா நல்ல வேலை இல்லாத மக்கள், இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு தான் இந்த ஆலயத்தை ரொம்ப சிறப்பாட்டு ஆண்டவருடைய கிருபையில் தெரு தெருவாக அவருடைய வசனத்தை பிரசங்கித்து அதன் மூலம் நடந்து வருகிறது. நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாராளமாக இதற்கு உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. எப்படி உதவ? இதில் 2 நம்பர் ஜிபே வந்துக்கிட்டே இருக்கும், ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கிறக்கு வாய்ப்பு உண்டா என்கிட்ட கேளுங்க, தாராளமாக சொல்கிறேன். வந்து பார்க்கலாமா? தாராளமாக. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, உங்கள் பிள்ளைங்க நல்ல வேலைக்கு வந்த நாட்களில், ஒருவேளை தங்களுக்கு அன்பானவர்கள் இந்த உலகத்தில்
வாழும்படி வாழ்ந்து விசுவாசத்தில் மரித்தவர்கள் அவருடைய நினைவு நாள். இப்படிப்பட்ட நாட்களில் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஒரு 10 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் அழைத்து வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு மட்டுமே 16,000 வருதே. இந்த மக்களை அழைத்து வர்ற பாக்கியம் பெரிய பாக்கியம். ஏன்னா கண்ணில் அவங்கள கூட்டிகிட்டு வர பாக்கியம், ஆத்ம ஆதாயம் செய்கிற பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் தொடரலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஏன் பிரதர் 5க்குள்ளேம்பிங்க? நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். நீங்கள் அப்புறம் கூப்பிட்டு ஐயா எடுக்கலையேன்னு சொல்லக்கூடாது. 10க்கு மேலே கூப்பிடுங்க, உங்களுக்கு தாராளமாக ஜெபிக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளில் நாங்கள் ஐஸ்வர்யவானைப் போல வேதனையிலே இருக்கிறோமா? லாசருவைப் போல தேற்றப்படுவதற்கு ஆயத்தப்படுகிறோமா? இந்த பூமியில் வாழ்கிற கொஞ்ச நாட்கள், ஆனால் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு எல்லா மனுஷனும் கடந்து போகணும். காரணம், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பானது. வெளியில் பூவைப் போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் நீ அதை அறியாது என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த மனித வாழ்க்கையில் தன்னை ஜீவனை தந்த தேவனிடத்துக்கு நாங்கள் போகும்போது எங்கள் கணக்கை ஒப்புவிக்கணும். அதற்கு ஏற்ற அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து என்னோடு வைத்துக்கொள்வேன் என்று சொன்னாரே, அந்த பாக்கியத்தை நாங்களும் பெறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் வேதனையோடு படுத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருந்து மாத்திரைகளை கையில் வைத்துக்கொண்டு இரவெல்லாம் புலம்பி தவிக்கிற அன்பு பெரியோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் மாறட்டும், கவலைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.